அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆடி 2வது வெள்ளியில இருக்கோம். வெள்ளினாலே சிறப்பு தான். அதுவும் ஆடி மாசம் வர வெள்ளி, செவ்வாய், கிருத்திகை, பூரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல எந்த ஒரு நாளையும் தவற விடாம நம்ம பண்ணணும். அது ரொம்ப நல்லது. அதனால நீங்களும் என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் காத்திருக்கு. வர காலங்கள்ல ஆடிப்பூரம், வரலட்சுமி நோன்பு இதை பத்தின வீடியோக்களும் நான் பதிவிடுவேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வழக்கம் போல என் வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும். சமையலறையில இருந்து நிலைவாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். அதனால அதை பத்தின விளக்கம் நமக்கு தேவையில்ல. நீங்க எப்பவும் போல நிலைவாசல் பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சன்ல கண்டிப்பா ஒரு விளக்கு ஏத்துங்க, வெள்ளிக்கிழமை மட்டும். அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு முதல் கடவுளான விநாயகருக்கு விளக்கு ஏத்தணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால சுக்கிரஹோரையில வெள்ளி தீபம் இருக்கிறவங்க வெள்ளி விளக்கு ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் தீபம் சுக்கிரஹோரையில ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாராலையும் ஒரே மாதிரி நம்ம 4 மணி 5 மணி எந்திரிக்க முடியாது. சில பேர் லேட்டா கூட எந்திரிக்கலாம். அவங்கவுங்க உடல் வாக பொறுத்து, உடல் நலனை பொறுத்து. அதனால இந்த சுக்கிர ஹோரைங்கிறது நமக்கு 6 to 7 தான் வரும். இல்ல மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க பயன்படுத்தி இந்த தீபத்தை கண்டிப்பா சுக்கிரனை நினைச்சு ஏத்துங்க. உங்களுக்கான செல்வம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேரும். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆடி முதல் வெள்ளிக்கான பூஜை பத்தி நான் ஏற்கனவே முழு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நான் ஆடி மாசத்துல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மனை அழைப்பேன். முதல் வாரம் நான் சமயபுரம் மாரியம்மனை அழைச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த வாரம் நான் எந்த அம்மனை அழைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வாரம் நான் ஒரு அம்மனை அழைக்கலைங்க, 5 அம்மனை அழைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல சில நேரம் ஒரு வாரம் தட்டி போகும். எல்லாருக்குமே அது நடக்கிறது தான், இயல்பு தான். அதனால அந்த அம்மனை அழைக்காம விடக்கூடாது. எல்லா அம்மனையும் நம்ம வீட்டுல கும்பிடுற எல்லா அம்மனையும் அழைச்சிடணுங்கிறதுனால நேத்து பஞ்சமிங்கிறனால வாராகி அம்மன் அழைச்சி ஆடி பஞ்சமி கொண்டாடியாச்சு நம்ம வீட்டுல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி 2வது வெள்ளி. நான் என் வீட்டுல இருக்கிற அம்மனை பத்தி சொல்ல போறேன். 5 அம்மனை இன்னைக்கு அழைச்சிருக்கேன். அது என்னென்ன அம்மன் சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எந்த ஆடி மாசம் வந்தாலுமே அவங்களுக்கு குத்து விளக்குல நான் அந்த அம்மனை ஆவாகனம் பண்ணிக்குவேன். குத்து விளக்கு அலங்காரங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அலங்காரம். குத்து விளக்கு பூஜைங்கிறது நான் ஒரு தடவை பண்ண மாட்டேன், வார வாரமே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பாவாடை கட்டி வேப்பிலை சொருவி வளையல் போட்டு மஞ்சள் மாங்கல்யம் இதெல்லாம் போடும்போது ஒரு பெண் தெய்வம் அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி, அம்மனே உட்கார்ந்துருக்க மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம எந்தெந்த அம்மனை அழைச்சிருக்கேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட இஷ்ட தெய்வமான சுயம்பு நாகமணி தேவி அவங்களை அழைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை அரைக்காசு அம்மன் அவங்களையும், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மனையும், அதுக்கப்புறம் காஞ்சி காமாட்சி, இந்த 5 பேரையும் நான் இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிருக்கேன். அவங்களுக்காக கூழ் காய்ச்சிருக்கேன். அந்த 5 அம்மனும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அரைக்காசு அம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளோ ஒரு பத்திரமோ ஒரு நகையோ தொலைஞ்சு போச்சு, இல்ல நிம்மதி சந்தோஷம் கூட தொலைஞ்சு போச்சுனாலும் இந்த அம்மன்கிட்ட வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்குங்கிறது ஐதீகம். கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஏன்னா விஜயநகர பேரரசு மன்னருக்கே ஒரு ஆவணம் காணா போனப்ப இந்த அம்மனை வேண்டிதான் அவர் அந்த ஆவணத்தை கண்டுபிடிச்சாரு. அதனால இந்த அம்மனை நினைச்சு அவரு அரைக்காசு வடிவத்துல இந்த அம்மனோட உருவத்தையும் பதிச்சு அந்த மக்களுக்கு சந்தோஷமா வருஷம் வருஷம் வழங்கிட்டு வந்திருக்காரு. இதுதான் வரலாறு சொல்லுது. ஆனா இந்த அரைக்காசு அங்க நீங்க இப்ப போனாலுமே அங்க பிரசாதமா நமக்கு தராங்க. நம்ம ஒரு தட்சணை கொடுத்துட்டு இந்த அரைக்காசை வாங்கிட்டு வீட்டுல வச்சு அவங்களுக்கும் பொட்டு வச்சு நம்ம வழிபடலாம். ஏதாவது பொருள் தொலைஞ்சு போனா இந்த கோயிலுக்கு போய் நீங்க வேண்டினீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப எனக்கு திருப்தியா இருந்துச்சு. நான் போகாத கோயிலை பத்தி சொல்ல மாட்டேன், போன கோயில் மட்டும்தான் நான் சொல்றேன். என் வீட்டுல எந்த அம்மன் இருக்கோ அவங்கள பத்தி மட்டும் தான் சொல்றேன். அதனால நீங்களும் ஏதாவது பொருள் தொலைச்சிங்கன்னா இந்த அம்மனை போய் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் தான். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் முதற்கொண்டு ஆத்திச்சூடி முதற்கொண்டு எல்லாமே சொல்லி பொருள் விளங்க, நாடு செழிக்க, மக்கள் செழிக்க, குலம் செழிக்கன்னு எல்லாருக்கும் அந்த ஸ்லோகம் சொல்லி பாட்டு பாடி அந்த திருக்குறளோட அர்த்தம் சொல்லி 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த அம்பாளை தரிசிக்கிற பாக்கியம் இந்த கோவில்ல கிடைக்குது. பிரசாதம் வழங்குறாங்க. இங்க அந்த போட்டோ எல்லாமே அங்கேயே விக்குது. ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கும் மறக்காம போங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் பக்கத்திலேயே, எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மகாசக்தி மாரியம்மன் தான் இவங்க. இவங்க பாத்தீங்கன்னா
ரொம்ப பேருக்கு ஏத்த மாதிரி மகா சக்தி தான் இவங்க. அதனால இவங்க கோயிலுக்கும் இன்னைக்கு நான் போயிட்டு வந்தேன். ராகுகால பூஜைக்கு, துர்க்கை பூஜைக்கு இங்கதான் நான் போவேன். இதுதான் அந்த கோவில். ரொம்ப சின்ன கோவிலா இருந்தாலும் சக்தி வந்து ரொம்ப பெருசு. இந்த சூளத்துல வேப்பலை சொருவி நான் வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு மனசு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். எப்படி நான் நாகமணி தேவி கோயிலுக்கு போறனோ சந்தோஷம் இருக்கோ, அந்த சந்தோஷம் எனக்கு இங்கேயும் கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டாச்சு. இன்னைக்கு தேய்பிரை சஷ்டிங்கிறனால நான் வீட்டுல விளக்கேத்தாம இன்னைக்கு முருகனுக்கு ஸ்பெஷலா அங்க போய் விளக்கேத்தினேன். சுயம்பு நாகமணி தேவி அம்மனை பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சமான இடம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. இவங்களை பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு நடந்த நல்லது எல்லாமே இங்க போனதுக்கு அப்புறம் தான். அதனால வந்து நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா சுயம்பு நாகமணி தேவியையும் தரிசிங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதுவும் ஆடி மாசம் புற்று தெய்வங்களை நம்ம வழிபடுறதுங்கிறது, புற்று இருக்க கோயிலுக்கு போய் நம்ம வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனாலதான் வந்து உங்களையும் வழிபட சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் வழிபடுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ரொம்ப விசேஷமான பூஜைகள், பரிகாரங்கள், ஹோமங்கள் எல்லாமே நடக்கும். இப்ப 5வதா நான் எந்த சாமின்னு சொன்னேன்னா காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் போட்டோ என்கிட்ட இல்லை. ஆனா விளக்குலயே வந்து காமாட்சி அம்மன் உருவம், திருவுருவம் எனக்கு இருக்கு. அதுல வாராகியும் வந்து இன்னைக்கு ஆவாகனம் செஞ்சுட்டாங்க. காமாட்சி அம்மனோட கரும்பு அந்த இதுதான் நமக்கு வந்து அடையாளமே. அதை வச்சுதான் எனக்கு வந்து விளக்கு வந்து எங்க வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப அவங்களுக்கும் வளையல் அலங்காரம் பண்ணி, பூ அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விளக்குலயே நம்ம வந்து அம்மனை ஆவாகனம் செய்யணும். இதெல்லாம் வந்து நான் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பண்ண அலங்காரங்கள். அதையும் உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நான் போன வருஷம் பண்ணது. ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும். பார்க்கும்போது அந்த அம்மனே வந்து, அந்த துர்க்கை அம்மனே வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணு வந்து வளையல் போட்டு வீட்டுல சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை பண்ணி நீங்களும் வந்து சந்தோஷப்படுங்க. வாரம் வாரம் செய்ய முடியாதவங்க மாசத்துல ஒரு நாளாவது, ஆடி மாசத்துல இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல அன்னைக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா இருக்கும். நம்ம எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு செலவிடும் போது அந்த நேரம் வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும், நமக்கு புண்ணியங்களும் சேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உப்பு ஜாடி தீந்து போச்சு. அது தீரக்கூடாது, எப்பவும் நிறைஞ்சிருக்கணுங்கிறனால கரெக்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால கரெக்டா இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுலயும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் உப்பு தீபம் ஏற்றும் போதுதான் பார்த்தேன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு ஈரம் இல்லாம இருக்கும் போதே உப்பை வந்து நான் வந்து நிரப்பிட்டேன். உப்போட சேர்த்து கொஞ்சம் குண்டு மஞ்சள் ஒன்று வச்சுக்கோங்க, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி, 2வது வெள்ளி எனக்கு சிறப்பா அமைஞ்சது. கூழ் காய்ச்சியாச்சு, கோயிலுக்கும் போய் விளக்கு போட்டாச்சு. இதை விட என்ன வேணும்? ஆடி வெள்ளி சிறப்பா அமைஞ்சிச்சு. வேப்பிலைக்காரியை நினைச்சு நீங்களும் வந்து மனசார வேண்டுங்க, வேண்டுதல் வைங்க, கண்டிப்பா நடக்கும். இறை நம்பிக்கையோட இருங்க. யார் யாரையும் நம்புறோம், இறைவனை நம்புவோம். கண்டிப்பா நம்ம கர்மா குறைய குறைய நமக்கு நல்லது நடந்தே தீரும். அது உங்க வாழ்க்கையிலும் நடக்கும். எல்லாருமே வந்து என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வரப்போகுது உங்களுக்காக. அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.